அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்னால் இங்கே உதவி பொறியாளர்களாக இருந்த 300 பேர் செயற்பொறியாளர்களாக ப்ரொமோஷன் செய்யப்பட்டோம். ஸோ இப்போ இது ரொம்ப நாள், பல வருடங்கள், 15 வருடங்களுக்கு மேலே காத்திருந்த ஒரு ப்ரொமோஷன் அது. ஸோ அது உடனடியாக, ஏன்னா நம்மளுடைய முதல்வரான விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு, முதல்வருடைய உத்தரவின் பேரில் எங்கெங்கெல்லாம் ஊழியர்களுக்கு என்னென்ன இதெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் உடனடியாக நிவர்த்தி செய்யும் பணிகளை முடக்கி விட்டுள்ளார். எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் லாங் பெண்டிங் ப்ரொமோஷன்ஸ் என்னென்ன தேவைகளோ எல்லாத்தையும் உடனடியாக செய்யும் பணிகளை மேற்கொண்டுள்ளோம். ஏன்னா மின்சார வாரியத்தில் நம்மளுடைய இந்த துறையில் கண்டிப்பாக ஊழியர்களுடைய சேவை மிகப்பெரியது. ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தரும் அதிகப்படியான பணி சுமையில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான வகையில் அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் என்னென்ன பெண்டிங் இருக்கோ லாங் டைமில் இதெல்லாம் கோர்ட்டுக்கு சென்று பல முறை அவங்க போராடி கோர்ட்டு செஞ்சு பல போராட்டங்களை நடத்தி அதுக்கப்புறம் வந்திருக்காங்க. ஸோ இதற்கு மேலும் தாமதிக்காமல் அவர்களுக்கு தேவையான ப்ரொமோஷன்ஸை உடனே கொடுக்கணும்னு சொன்னோம். இதே மாதிரி அடுத்தடுத்த கட்டத்திலையும் யாருக்கெல்லாம் எந்தெந்த கிரேடுக்கெல்லாம் பெண்டிங் ப்ரொமோஷன்ஸ் இருக்குது இல்லை பெண்டிங்காக இருக்கோ அதெல்லாம் உடனடியாக செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அடுத்த கட்டமாக இந்த வருடம் நிறைய, அதாவது குறைந்தபட்சம் 15,000 பேரையாவது வேலைக்கு எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 70,000 பேர் ஷார்ட்டேஜில் இருக்கும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில். ஸோ அதில் முதல் கட்டமாக 15,000 பேராவது எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அதற்கான ப்ரொப்போசலை தயார் செஞ்சிட்ருக்கோம். அதை முதல்வர் பார்த்து சரிபார்த்து அதுக்கப்புறம் முதல்வர் ஒப்புதல் பேரில் அடுத்த கட்டமாக அதையும் கொண்டு போய் நம்ம இந்த வருடம் 15,000 பேரையாவது பணியில் எடுக்கும் வேலைகளை செய்வோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம மின்சார வாரியத்தை சீரமைக்கும் பணிகளை எல்லா கட்டத்திலும் செஞ்சுட்டு வரோம். ஸோ எல்லா துறைகளிலும் அதில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் செஞ்சுட்டு வரோம். கண்டிப்பாக ஊழியர்களுக்கு தேவையான அனைத்தையும் அவங்களுக்கு என்னென்ன கிடைக்க வேண்டிய இதெல்லாம் நியாயமாக கிடைக்க வேண்டும். ஸோ அதையும் செய்து கொண்டு வருகிறோம். கண்டிப்பாக வர காலத்தில் அதே மாதிரி செய்வோம். ப்ரமோஷன்ஸு இப்போ தான் இனிஷியேட் பண்ணிச்சோம். இப்போ இனிஷியேட் பண்ணி ஒரு வாரத்தில் தான் கொடுக்கப்பட்டுச்சு. இது அவங்களுடைய இப்போ அவங்களே பேசியிருப்பாங்க. நீங்கள் முடிஞ்ச பிறகு எல்லாம் இங்கே இருக்கிற அனைத்து சேர்ப்பு யார் ப்ரொமோஷன் வாங்கலாம் அவங்கள்ட்ட நீங்களே பேசிக்கலாம். ஸோ இதெல்லாம் 15 வருஷமாக பெண்டிங் ப்ரொமோஷன். 15 வருஷமாக அவர்களும் கடுமையாக போராட்டு வராங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, நான் அமைச்சராக வந்த பிறகு என்னை அவங்க சங்கத்திலேருந்து சந்தித்த பிறகு அவங்களுடைய பெண்டிங் என்னென்னலாம் கோர்ட் ஆர்டர்ஸ் வாங்கினதெல்லாம் காட்டினாங்க. பல பேர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு வாரம் ரிட்டையர்மெண்ட் இருக்குது, அதுக்குள்ளே எங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, ஏன்னா 20 வருடத்துக்கு மேலே நான் ஒரே கிரேடில் இருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ உடனடியாக பணிகளை முடக்கி விட்டோம். ஸோ ப்ரொமோஷன்ஸ் அவங்களுக்கு இவ்வளோ வருஷமாக பெண்டிங் இருக்குது, ஏன் இவ்வளோ கொடுக்கல? கோர்ட் ஆர்டர் இவ்வளோ வருஷங்களாச்சு. கோர்ட்டுக்கு அவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. எதற்காக நியாயமாக ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னா அவங்க ஏன் கோர்ட்டுக்கு போய் சட்ட போராட்டம் நடத்தி அதுக்கான ஆர்டர் வாங்கிட்டு வர வேண்டிய சூழ்நிலை நம்ம ஏன் உருவாக்கணும் ஃபஸ்ட்டு? ஸோ அவங்களுக்கு இந்தந்த வருஷத்தில் இந்தந்த கிரேடில் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னா அந்த ப்ரொமோஷன் அந்தந்த வருஷத்தில் கிடைச்சாகணும். ஸோ அதற்கான சூழ்நிலை உருவாக்க வேண்டியது அது அரசுடைய கடமை. ஸோ அதை நம்ம செய்ய தவறிவிட்டு அவங்க கோர்ட்டெல்லாம் போய் கஷ்டப்பட்டு போராடி ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதற்கப்புறமும் இது பல காலதாமதம் ஏற்பட்டது. ஸோ உடனடியாக கவனத்துக்கு கொண்டு வந்தவுடன் இது மாதிரி நிறைய கிரேடில் இந்த மாதிரியான ஒரு இதில் பெண்டிங் இருக்குது. மற்ற கிரேடில் இருக்குது. 2012 பேட்ச்லேயும் 700க்கும் மேற்பட்டவர் இருக்கிறாங்க. ஸோ அதுலேயும் சீனியாரிட்டி பிரச்சனைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உடனடியாக கோர்ட் ஆர்டர் கடைசி என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி அதில் என்ன மாதிரியான வழிகாட்டுதல் பண்ணியிருக்காங்க உடனடியாக ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல்ரெடி போயிடுச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் ஊழியர்களுக்கு பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் உடனடியாக சரி பண்ணி அவங்களுக்கு தேவையான ப்ரொமோஷன்ஸ் உத்தரவுகளை யாரெல்லாம் பணி நியந்திரம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க என்னென்ன செய்ய முடியுமோ. ஸோ அரசால் எல்லாம் செய்ய முடியாது, பட் செய்ய முடிஞ்ச விஷயங்கள் உடனடியாக செஞ்சு கொடுக்கும்ல. ஸோ அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். தென்மேற்கு பருவமழை நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒருபுறம் மழையால பாதிப்பு வரும். ஆனால் இன்னுமே சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த ஹீட்னால தொடர்ந்து மின்மாற்றிகள் நிறைய பிரச்சனை இருக்குது. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இல்லை, எல்லா இடத்துலையும் இப்போ அதிகப்படியான குழுக்கள் அமைச்சிருக்கு. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெரம்பூர் ஒரு சில இடங்களில் 2 தெருவில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இஷ்யூ வந்துச்சு. ஸோ ஃபியூஸ் ஆஃப் இருந்துச்சு. உடனே அதை சரி பண்ணுறதுக்கு 40 நிமிஷத்தில் சரி பண்ணாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம குழுக்கள் அமைச்சு உடனடியாக சரி பண்ணுற பணியில் இருக்கிறாங்க, சரி பண்ணிடுறாங்க. ஸோ அதான் இப்போ சேர்மனும் பேசுகிறப்ப சொன்னாங்க 4.5 லட்சம் மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது. இதில் எல்லாம் 20 வருஷத்துக்கு பழசு 60-70% மேலே 20 வருஷத்துக்கு பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ அதில் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை சரி பண்ணிகிட்டே தான் வரோம். ஸோ இதெல்லாம் அதுக்கு அடுத்து இல்லாமல் நமக்கு சப்ஸ்டேஷன்ஸ் நிறைய தேவைப்படும். ஸோ அந்த சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் லோடு ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ அதில் அதிகப்படியான லோடு வந்தாலும் அதுலேயும் நிறைய ப்ராப்ளம், நிறைய இடத்துல லோ வோல்டேஜஸ், அதனால தான் ப்ராப்ளம். ஸோ இதையும் கணக்கிட்டு வரோம். ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸாக எங்கெங்கெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதில் உடனே முடிக்க சொல்கிறோம். எங்கெங்கெல்லாம் பாதி கமிஷன் ஆகிருக்கோ அதில் உடனே முடிக்க சொல்கிறோம். ஸோ இதுக்கும் பட்ஜெட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் சரிபார்க்குற பணிகள் நடந்துட்டு இருக்கு. பட் என்ன இருந்தாலும் மக்களுக்கு தேவையான சேவைகள் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அங்கே இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வரல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் பிரச்சனை, டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனைனா அங்கங்கே சரி பண்ணுற பணிகளில் குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்கெல்லாம் உடனடியாக சரி பண்ணிட்டு வராங்க.
இங்க சென்னையில என்ன பெரிய பிரச்சனைனா நேற்றும் அதான் நிறைய இடத்துல தோண்டப்படும் இடத்துல வெட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கார்பரேஷன்லேயும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கார்பரேஷன்லேயும் யாராவது இந்த நிறுவனங்கள் அது தனியார் கான்ட்ராக்டர்ஸ் அவங்க ஏதாவது வேலையை எடுத்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மீது ஃபைன் வித் கடுமையான வந்து ஃபைன்லாம் போடப்படும்னு சொல்லியிருக்கோம். அதையும் வந்து திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வேலையாக இருக்கும். நேற்று ஒரு சில ஆவடி ஒரு சில இடத்துல இப்போ தான் எங்களுக்கு வீடியோ வந்து என்னன்னா வேண்டுமென்ற ஒரு சில நபர்கள் வந்து அந்த ஃபியூஸ்லாம் பிடிங்கி திருடிட்டு போகிற மாதிரி. ஏன்னா ஒரு இடத்துல ரிப்பீட்டடாக திரும்ப பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. என்னென்னு சிசிடிவி அனைத்தும் ஆராய்ந்த பொழுது அவர்களும் ஒரு சில பேர் வந்து நபர்கள் வேண்டுமென்று அதை வந்து திரும்ப திருடிட்டு போகிறதும் அதை எடுத்து அதை ஆஃப் பண்ணுறதும் பார்த்தோம். உடனடியாக காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கு. முடிஞ்ச உடனே காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ நம்மளே அந்த வீடியோ வெளியிடுறோம். ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி திட்டமிட்டவும் செய்யப்பட்டு வருகிறது. ஸோ அங்கங்கே வந்து இருக்கிற சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் அதையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் சொல்லியிருக்கோம். ஸோ எங்கே ரிப்பீட்டடாக ஒரே இடத்துல ஒரே பேட்டர்னில் வருதுன்னா ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அது ஒரு சில நபர்கள் வேண்டுமென்றே செய்தார்கள். அதையும் இப்போ சிசிடிவி ஆதாரம் வந்திருக்கு. ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போகிறோம். கண்டிப்பாக மக்களுக்கான முழு வீச்சில் மின்சார வாரியம் இயங்கிட்டு வருது. என்ன செய்ய முடியும் இல்லை, இப்போ ஒன்று கவனத்துக்கு வந்து சில மணி நேரம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது, அதை கொடுக்க சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இல்லை இல்லை அந்தந்த ஏரியாக்களில் உடனடியாக அது சரிபார்க்கும் பணிகள் நேற்று 40 நிமிஷத்துக்குள்ளே சரிபார்க்கும் பணிகள் நடந்து முடிவடைந்துச்சு. ஸோ மக்களுக்கும் கண்டிப்பாக எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அவர்களுக்கும் தேவையான சேவைகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் மின்சார வாரியம் உடனடியாக செய்யறதுக்கு தான் அதிக குழுக்களையும் அமைச்சிருக்கோம். கண்டிப்பாக வேறு காலங்களும் சீக்கிரம் அதை நிவர்த்தி செய்யும். என்னன்னா இல்லை அதுக்கான இப்போ 5500 பேர் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஏற்கனவே அந்த கேங்மென்ஸ் எடுத்து இருக்குது. அதில் ஒரு சில விவகாரங்களில் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். சில வாரங்களில் உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுங்கள். 15000 பேர் இப்போ வேலைக்கு எடுக்க போகிறா எல்லாமே அரசு பணியாக தற்காலிக பணிகள் எல்லாம் அரசு பணிகள் தான். தற்காலிக பணிகள்லாம் இல்லை. தற்காலிக பணிகளை எங்கேயுமே நம்ம அனௌன்ஸ் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் அரசு பணிகள் தான். கேங்பேன் விஷயத்தில் அந்த பெண்டிங் இருக்கிற விஷயத்தில் ஒரு சில வாரங்களில் நம்ம வந்து முதல்வர் நம்ம ஆலோசிச்சுட்டு அதுக்கான முடிவுகள் 70% லீக்கேஜ் ஸ்டாப் பண்ணதா சொன்னீங்க. இதனால வந்து கண்டிப்பாக மாதம் எவ்வளோ அமௌண்ட் கூடுதல் இல்லை எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முதலாவது நம்ம அதில் ஐடென்டிஃபை பண்ணது வந்து டெண்டருடைய எஸ்டிமேஷன்ஸில் இருக்கிற லீக்கேஜ் தான். ஒரு டெண்டரில் நீங்கள் நார்மலாக போனீங்கன்னா இப்போ இந்த உதாரணத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர் எடுக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர்ஸில் 8 லட்ச ரூபா மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 13 லட்ச ரூபானா நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த இதில் எஸ்டிமேஷன் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டெண்டரும் நீங்கள் 1500 கோடி ரூபாய் மதிப்புள்ள டெண்டரில் 397 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு, அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இது எத்தனை பர்சன்டேஜ்? 30%, 35%. ஸோ இது மாதிரி எல்லா டெண்டர்லையும் இது மாதிரியான ஒரு பர்சன்டேஜ் ஒரு பஃபர் பர்சன்டேஜ் இருந்திருக்கு. ஸோ இந்த எஸ்டிமேஷனை நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு ஒரு 20,000 கோடி 30,000 கோடி டெண்டர் போச்சுன்னா அந்த விஷயத்தில் 30% 35% ஒரு பஃபர் பர்சன்டேஜ் இருக்குன்னா அந்த பர்சன்டேஜ் அந்த எஸ்டிமேஷன் நடக்கிற தவறு தான். முதல்ல எஸ்டிமேஷன் சரி பண்ணணும். அதுக்கப்புறம் தேவையில்லாமல் நிறைய கான்ட்ராக்டர்ஸ் உள்ளே இருந்தாங்க, அவங்களெல்லாம் சரி பார்க்குற பண்ணியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் உண்மையிலே கோல் தேவையா, இம்போர்ட் தேவையா, இல்லை யார் எவ்வளோ சப்ளை பண்ணுறாங்க அதெல்லாம் வேலிடேட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததாக வந்து சோலாரில் வந்து நிறைய அளவில் உள்ள வர அப்ளிகேஷன்ஸ்லேருந்து எல்லா ப்ராசஸிங்லேருந்தும் முறைகேடாக பணம் பெற்று வந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸுக்கும் என்ன எல்லாம் உள்ளே வரதே பெரிய வெளிப்படைத்தன்மை இல்லாமல் யார் அப்ளிகேஷன் கொடுக்குறா, யாருக்கு கொடுக்குறாங்கன்னு ஒரு சில நபர்கள் அந்த சோலாரில் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கீழே வந்து நிறைய மற்றவங்கெல்லாம் அவங்க நேரடியாக வந்து சோலாரில் கமிஷன் அவங்க வந்து எடுக்க முடியாமல் ஒரு சில பேர் அவங்களே புரோக்கர்ஸ் மாதிரி இருந்து அவங்களுக்கு கீழே தான் அவங்க போய் பவர் அவங்க வந்து கனெக்டிவிட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கணக்கிடும் பணிகள் நடந்துகிட்டே வருது. முதலாவது நம்ம பெருசாக தடுத்து நிறுத்தினது டெண்டரில் எஸ்டிமேஷன்ஸில் நடந்த தவறுகள். ஏன்னா எஸ்டிமேஷன் பாலிசி நம்ம டிஃபைன் பண்ணி ஆகணும். பாலிசி லெவலில் நம்ம கரெக்ஷன் பண்ணி ஆகணும். எஸ்டிமேஷன் எப்படி பண்ணணும்னு நம்ம ஒரு பாலிசி டிஃபைன் பண்ணணும். என்ன மார்க்கெட் வேல்யூ வச்சு பண்ண போகிறோமா, மேனுஃபேக்சர் ரேட் வச்சு பண்ண போகிறோமா, மற்ற ஸ்டேட்ஸை வேலிடேட் பண்ண போகிறோமா. ஸோ இதெல்லாம் தெளிவாக நம்ம திட்டமிட்டு ஒரு பாலிசி உருவாக்கியிருக்கோம். 3 கமிட்டிகளை உருவாக்கியிருக்கோம். இந்த 3 கமிட்டிகளும் சேர்ந்து தான் இனிமேல் ஒரு எஸ்டிமேஷனை பண்ண முடியும். முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பழைய பிஓ பேஸ் பண்ணி இல்லை அதர் ஸ்டேட்டை பார்த்து. ஸோ இது ரெண்டும் ஒரு சரியான நடைமுறை கிடையாது. இப்போ நம்ம 13 லட்ச ரூபாய்க்கு டெண்டர் கோட் பண்ணோம், இதை பார்த்து வேறு ஏதாவது ஸ்டேட் எடுக்க முடியுமா? வேறு ஸ்டேட் ஒரு டிஃபைன் பண்ண முடியுமா? வேறு ஸ்டேட் நாங்கள் கேட்டால் தமிழ்நாட்டில் இந்த ரேட்டை போட்டாங்க நாங்களும் போடணும்னு சொல்ல முடியுமா? ஸோ நமக்கு ஒரு பொருளை வாங்க போகிறோம்னா நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு உற்பத்தியாளராக மேனுஃபேக்சரராக ஒரு எஸ்டிமேஷனும் அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வேல்யூ இதெல்லாம் எல்லா ப்ராடக்ட்டும் மார்க்கெட்டில் இருக்குது, எல்லா தனியாரும் இதை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி 4-5 வெண்டர்கிட்ட பேசி அது இல்லாமல் மற்ற ஸ்டேட் அசஸ்மெண்ட்ஸ்லாம் பண்ணி 3 தனி கமிட்டி அமைச்சு இதே மாதிரி அக்ராஸ் எல்லா துறைகள் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இதே மாதிரியான ஒரு டெண்டர் பாலிசியை உருவாக்கணும் தான் எல்லா டெண்டர்ஸையும் கேன்சல் பண்ணணும்.
கேன்சல் பண்ணிவிட்டு யார் எந்த டெண்டரையும் ஸ்டாப் பண்ணலை. இனிமேல் நீங்கள் டெண்டர் ஃப்ளோட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு 3 கமிட்டிகள் வைத்து அந்த கமிட்டிகள் உருவாக்கும் கொடுக்கும் ஒரு எஸ்டிமேஷனை அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து போர்டுக்கு அனுப்புங்க. அங்கே வந்து போர்டில் அதெல்லாம் வேலிடேட் பண்ணி இதில் சரியான ரேட் எதுவோ அதை இது பண்ணணும். ஸோ இதிலே நேரடியாக 35% வந்து கண்டிப்பாக அரசுக்கு தான் லாபம் ஏற்படும். இது இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் இது மாதிரியான லீக்கேஜஸ் இருந்துச்சோ அந்த லீக்கேஜஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுற வேலையில் பண்ணிட்டு இருக்கோம். ஊழியர்களுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சுட்டு வரோம். சார், ஏற்கனவே வந்து மதிப்பீடு அதிகமாக போட்டு வசூல் பண்ணியிருக்காங்கன்றீங்க. அதுக்கு உடனடியாக அந்த அதிகாரி மீது ஏதாவது நடவடிக்கை இல்லை, எங்கே ஐடென்டிஃபை பண்ண இடத்துல சட்டப்பூர்வமாக இப்போ சிபிஐயில் வழக்கு தொடர்ந்துருக்கு. அங்கே சிபிஐ விசாரணை செஞ்சிருக்கு. யார் யார் இதுக்கு துணைன்றாங்களோ அவங்க மீது வழக்கு தொடுக்கப்படும். ஸோ எங்கெங்கெல்லாம் இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணி ஆதாரப்பூர்வங்கள் வந்திருக்கோ அதுக்கு நடந்து முடிஞ்சு ஒரு 4 வருஷம் கூட ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இனி போய் வேலிடேட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் எதெல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சோ எதெல்லாம் இவரில் இந்த முறைகளை ஐடென்டிஃபை பண்ண முடிச்சோ அதெல்லாம் வந்து விஜிலன்ஸுக்கு ரெஃபர் பண்ணுற வேலையில் போன வாரமே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அமைக்கப்பட்டுருச்சு. பாலிசி லெவல் அதுக்கும் ஒப்புதல் வாங்கி அமைக்கப்பட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நடைமுறைக்கு வந்துருச்சு. இந்த எல்லா டிபார்ட்மெண்ட் இப்போ அடுத்த வாரத்துலேருந்து ஃப்ளோட் ஆகிற எல்லா டெண்டரும் இந்த கமிட்டி அடிப்படையில் வரும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதே மாதிரியான கமிட்டி ஃபார்ம் பண்ணிடுவோம். என்ன டெக்னிக்கல் இவங்க இப்போ டிரான்ஸ்மிஷனுக்கு வேறு மாதிரி இருப்பாங்க, சோலாருக்கு வேறு மாதிரியான நாலேஜ் தேவைப்படும். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி கமிட்டி அமைக்கப்பட்டு அவங்க வேலிடேஷன் பண்ணுவாங்க. சார், இப்போ சோலார் பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு இஷ்யூ இருந்தது, அந்த சோலார் போடும்போதே குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுக்கணும்னு போயிட்டு இருந்தாங்க. அது இப்போ அதே மாதிரி கவர்மெண்ட் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் செக்டர் இவ்வளவு தூரம் வெளிப்படையாக பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சோலார் கொடுக்குறப்ப இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுன்னு கேட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் நிறுத்துறதுக்காக தான் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இனிமேல் சோலார் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வெப்சைட்டில் வெளிப்படையாக யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த வெப்சைட் ஒரு சில நாட்களில் அது டெஸ்டிங் ப்ராசஸ் இருக்குது, நம்ம லான்ச் பண்ணிவிடுவோம். யார் வேணாலும் வாங்கலாம். இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ அதோடைய லோட் ஃப்ளோ ஸ்டடியை நம்ம எடுத்துகிட்டோம். யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் வந்து அதிகமாக வந்து பிளாக் பண்ணிவிட்டு அவங்க வந்து இன்னும் மற்ற சின்ன சின்ன வெண்டர்ஸ்க்கு விற்கிற பணிகள் இருக்காங்களோ அதெல்லாம் நம்ம கணக்கெடு பணிகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் சும்மா பிளாக் பண்ணி வச்சுட்டு அவர்களே வந்து நடுவில் ஒரு மிடில் மேனாக இருந்து செயல்பட்டுருக்காங்களோ அது அனைத்தும் கணக்கெடு பணிகள் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் போன தடவை வந்து 3 மாதம் 4 மாதங்களாக கொடுக்கப்பட்ட அனைத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு வேலிடேஷன் பணிகள் செஞ்சுட்டு இல்லை, காற்றாலையை விட சோலாரில் தான் அதிகமான அப்ளிகேஷன்ஸ். அவ்வளோ எல்லாத்துக்கும் ஒரே ப்ராசஸ் தான். இதுமாதிரி அப்ளிகேஷன்ஸ் வரும். அப்ளிகேஷன் அவங்க வந்து உள்ளே வந்த பிறகு ஃபீல்டு ஸ்டடி பண்ணுவாங்க. யாருக்கும் எந்த நடுவில் எந்த புரோக்கரையோ இல்லை எந்த மிடில் மேனையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக அவர்கள் வெளிப்படைத்தன்மையோடு அந்த வெப்சைட்டில் எல்லா பழைய நடைமுறைகள் அதான் நம்ம அப்போ டெண்டர் பாலிசிலே நீங்கள் பழைய பாலிசிலாம் அது பண்ணணும். நம்ம 35% பஃபரோட தான் பண்ணணும். அதனால் பழைய நடைமுறைகள் எதுவுமே இல்லை. அனைத்தும் பாலிசி லெவல் டெசிஷன்ஸ் தான். அதனால தான் தொடர்ந்து ரிவ்யூ பண்ணிகிட்டே வரோம். எல்லா இடத்துலையும் வந்து கீழே எங்கள் பாலிசி லெவலில் நிறைய மாற்றங்கள் செஞ்ச பிறகு தான் நம்ம அடுத்த வேலைகளை செய்ய முடியும். அதனால் அந்த முடிவுகள் இன்னும் ஒரு சில நாட்கள் எல்லா லெவலுமா இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்துடும். எந்த போல் மிஸ்ஸிங் கேஸா? கோல் மிஸ்ஸிங் கேஸா? நான் வேலிடேட் பண்ணி சொல்கிறேன் அந்த கேஸ் என்ன நிலைமை இருக்குன்ட்டு. கண்டிப்பாக இங்கேயும் வந்து எந்த அளவில் வந்து கோல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு, எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்கு, இதெல்லாம் வேலிடேஷன் பண்ணி போய் நடந்துட்டுருக்கு. ஏன்னா வந்தோடனே அனைத்து துறைகளையும் ஸ்டாக் வேலிடேஷனும் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இப்போ என்னென்ன ஸ்டாக்கில் இருக்குது, ஏன்னா நிறைய இடத்துல நிறைய பர்ச்சேசஸ் நடந்துட்டுருக்கு. ஸ்டாக் வேலிடேஷன் பணிகளையும் நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சொல்லி துவக்கியிருக்கோம். கண்டிப்பாக ஒரு சில வாரங்களில் என்ன இருக்குது என்ன இல்லைன்னு தெரிஞ்சு இதையும் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இல்லை, அதுக்கான பணிகள் துவங்கி விட்டுச்சு. இன்னொரு அதுக்கான ப்ராசஸ்லாம் இருக்குது. விரைவில் ஃபில் பண்ணிடுவோம். இந்த 2 மெம்பரை ஃபில் பண்ணுறோம். மின்சார வாரியத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான துறைமின் நிலையங்கள் தனியார் மூலியமாக பராமரிக்கிறாங்க. அது எப்படி பண்ண போகிறோம்? அதே போல் ரிட்டையர்ட் ஆனவங்களை வச்சு பராமரிக்கிறோம். இல்லை, தேவையில்லாத இடத்துல யார் எக்ஸ்டர்னல் கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்களோ அதெல்லாம் கணக்கிட்டு வரும். தேவையில்லாத இடத்துல யார் இருக்காங்களோ யாரெல்லாம் அதிகப்படியான பணிகள் கொடுக்கப்பட்டு நிறைய லாபங்கள் தனியார் லாபங்கள் சம்பாதிக்கும் அளவுக்கு எங்கெங்கெல்லாம் கணக்கிடும் பணிகள் நடந்துட்டு இருக்கும். எல்லா இடத்துலையும், அதாவது தெர்மல் இருக்கிற இடத்துல இன்றைக்கி தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக வேலிடேட் பண்ணிவிட்டு தேவையில்லாத கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் வெளியேற்றப்படுவோம். சார், நீங்கள் பேசும்போது கொஞ்ச நாள் விட்டுருந்தா இபிஐ தனியார் கடந்த ஆட்சியில் அதுக்கான நடவடிக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். இல்லை, கடந்த ஆட்சியில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு இல்லை, அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி இருந்துச்சு. துறை வந்து எவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ மோசமாக போயிட்டு இருந்துச்சுன்னு பார்த்துருப்போம். இன்னும் இது வந்து இன்னொரு 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி கடனை தாண்டி இருந்தால் இந்த நிறுவனம் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ணிக்க முடியாது. அதுக்கப்புறம் 51% பங்குகளையோ இல்லை 60% பங்குகளையோ நம்ம தனியாருக்கு கொடுத்துட்டு நம்ம பேசாமல் விலை இருக்கிறது தான் சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கும். ஸோ அது நடக்காமல் இருக்க தான் கண்டிப்பாக இந்த நேரத்தில் சரியான நேரத்தில் நம்மளுடைய அரசு இந்த துறையை எடுத்துருக்கு.
இல்லை ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி சொல்லலை, நான் வந்து இந்த ஒரு கேஸ் நடக்கிற நடைமுறை சொல்கிறேன். ஒரு நீதிபதி கரெக்டாக ஒரு ஒரு நீதிமன்றத்தை நடத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதி சரியாக வந்து ஒரு நீதிமன்றத்தை நடத்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு பெரிய உதவியாக அரசு வழக்கறிஞர்கள் நடக்கும். ஸோ அது முறையாக மெரிட்டோரியஸ் பேட்டில் கரெக்டாக வந்து அதுக்கான தகுதியான நபர்கள் அங்கே நியமிக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டிருக்கோம். கண்டிப்பாக சரியான வகையில் அரசுக்கு தேவையான அரசுக்கு நீதிமன்றத்துக்கு தேவையான வேலைகளை அவர்கள் துரிதமாக செய்தால் போதும். சார், இந்த 300 பேர் அப்பாயின்மெண்ட் போட்டது ஓகே, ஜட்ஜ்மெண்ட் எப்போ வந்துச்சு? இந்த ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இல்லை, அவங்க பல கட்டங்களாக ஆர்டர் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஆர்டருக்கு இது மாதிரி எல்லா கிரேட்லேயும் அவங்களுக்கான ஆர்டர் இருக்குது. கேங் மேலே எல்லாருக்கும் ஆர்டர் இருக்குது. போன வாரம் தான் ஆரம்பிச்சு. ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. போன வாரம் தான் ப்ரொமோஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதற்கு தேவையான மின்சாரம் இருக்குது. இதெல்லாம் ஃபால்ட்டுனால தேவையில்லை. அதாவது எப்படின்னா ஒவ்வொரு நாள் நம்மளுடைய சர்ப்ளஸ் பவரை சேல் பண்ணிட்டு வரோம். இப்போ சென்ட்ரல் கிரிட்ல சர்ப்ளஸ் பவரை சேல் பண்ணிட்டு வரோம். இப்போ நம்ம அதனால நம்ம வந்து எங்கேயும் அதுக்கான தரவுகளையும் நம்ம வெளியிடுறோம். எவ்வளோ பவர் வந்து லாஸ்ட் மந்த் சேல் பண்ணுறோம், ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ சேல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து மின்சாரம் தட்டுப்பாடு இல்லை, ஆனால் அங்கங்கே நடக்கிற ஃபெயிலியர்ஸ்னால ப்ராப்ளம், எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர்ஸ்னால ப்ராப்ளம். மின்சார தட்டுப்பாடு இல்லை, பவர் வந்து நமக்கு எக்ஸஸாக இருக்குது. அதில் எவ்வளோ இருக்கோ அதை நம்ம சேல் பண்ணிட்டு வரோம். ஸோ அதனால் ஒரு சில ரெவன்யூலாம் வந்திருக்கு. ஸோ அதனால் இதில் வந்து ஹியூமன் மிஸ்டேக் இல்லை, எக்யூப்மெண்ட் மிஸ்டேக். நன்றி. இல்லை, வேக்கண்ட் எவ்வளோ இருக்கோ அதை செஞ்சுருக்கோம். அடுத்தடுத்து வேக்கண்ட் ஆனாலும் மீதியம் வேக்கண்ட் எவ்வளோ இருக்கோ அதை இப்போ இருக்கிற வேக்கண்ட்டில் உடனடியாக ப்ரொமோஷன் கொடுத்துட்டோம். மீதியும் வேக்கண்ட் வந்தாலும் நன்றி.